இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒருவரை மறுபடியும் கர்த்தருடைய கிருபையினால நம்முடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உற்சாகத்தோடு நீங்க எல்லாரும் இணைந்து வருகிறீங்க. ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்க எழுதி வைத்து ஜெபிக்கிற ஜெபம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று சாட்சி நீங்கள் அனுப்பும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஒரு சிலர் நினைக்கலாம், இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கலையே என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம உற்சாகத்தோடு ஜெபம் பண்ண போறோம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணும் என்பதற்காகவே கர்த்தர் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில ஆண்டவர் எப்படியும் என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரே இருதயத்தோடு கூட நம்ம எல்லாம் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீடுகளுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? உண்மையிலே பாருங்க, எத்தனை பேர் வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய கணவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது யாராவது ஒரு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மற்ற பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அப்போ ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் நிமித்தம் அல்லது ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்துமா நிமித்தம் குடும்பத்துல எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆமென். அப்ப இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும். அழுகுறலோ கூக்குரலின் சத்தமோ வேண்டாம் ஆண்டவரே. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மாத்திரம் கேட்பதாக என்று ஜெபிக்க போறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போறீங்க, உங்களுடைய குடும்பத்துல யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க பேரை சொல்லி நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் இணைந்து அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணுமே. நீதிமானுடைய வீடுகளில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உம்முடைய வலது கரத்தை நீட்டி நீர் பராக்கிரமம் செய்வீராக. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்பீராக. இப்பொழுதே பாவத்துல அடிமைத்தனத்துல ஆண்டவரை சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் வீடுகளிலே இருக்கட்டும் கர்த்தாவே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பின்மாற்றத்துக்குள்ளே போய்விடாதபடிக்கு அவர்களை வேலி அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேசத்துல எத்தனையோ வாலிபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, பெரியவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே. புகை பிடித்தலுக்கும் ஆண்டவரே குடி போதை எல்லாவற்றுக்கும் அடிமையா இருக்கிறார்களே. இப்பொழுது உம்முடைய வல்லமை, உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யட்டும் அப்பா. எல்லாரும் எங்க இருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் அவர்களை தொட்டு பிடித்து கொண்டு வரட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா, பராக்கிரமன் ஆண்டவரே ஒருவேளை பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கலாம், ஆனால் உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்யும் கரம் அந்த பராக்கிரமனிடத்திலிருந்து விடுவித்து வீட்டுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படி செய்யுங்கப்பா. வீட்டுக்குள்ளே பாட்டு சத்தம், துதியின் சத்தம், ஜெபத்தின் சத்தம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சித்து விட்டீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும்.
ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை. இனிமேல் விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமா அடுத்த நம்முடைய ஆல் நைட் பிரேயர் வர்றதுக்குள்ள நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்முடைய வீடுகளுக்குள்ளே உண்டாக்குவார். ஆமேன். ஹல்லேலூயா. யோபு 29 அதிகாரம் 4 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோபு 29 4 வசனம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆமேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். அன்றைக்கு யோபு சொன்னது போல, ஆண்டவர் எங்க வீட்டிலையும் உம்முடைய ரகசிய செயல் இருக்கட்டும் என்று நம்ம ஜெபிக்க போறோம். ஏனென்றால் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக ரகசியமாக பல கிரியைகளை பிசாசு எடுக்கலாம். மனிதர்களை ஏவி நிறைய காரியங்களை அவன் செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில பல தடைகளை பிசாசு கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்தால் நம்முடைய குடும்பம் நிம்மதியாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், சத்துரு ரகசியமாய் தீமை செய்ய வந்தாலும், ஆண்டவரின் ரகசிய செயல் நம்முடைய வீட்டுக்குள்ள இருந்தால் நமக்கு விரோதமாக எதுவும் நடக்காது. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆமான் ரகசியமாக அவன் பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள பிளான் பண்ணிட்டு அப்படியே வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரும் பாருங்க ரகசியமாய் அந்த ராஜாவுக்கு நித்திரை வரவிடாமல் அவரும் பிளான் பண்ணார் இல்லையா? சோ இந்த நாட்கள்ல ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ளே உம்முடைய ரகசிய செயல் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ரகசிய செயல் இருக்கும்போது என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்போம் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார் குடும்பத்துல. இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போற காரியம், ரகசியமாய் சத்துரு நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கலாம். ஆனால் அந்த ரகசியமாய் நுழைந்த சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் ரகசியமாய் சங்கரிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்துல இருக்கும்படி நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, எங்க கூடாரத்துல எங்க வீட்டுக்குள்ளே உம்முடைய ரகசிய செயல் இருக்கட்டும். ரகசியமாய் கிரியை செய்யுங்க. எங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, சத்துருக்கு தெரிஞ்சா போதும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் கர்த்தாவே. எங்கள் கூடாரங்களிலே ஒவ்வொருவருடைய வீடுகளிலே உம்முடைய ரகசிய செயல் இருப்பதாக ராஜா. சத்துரு எந்தெந்த விதங்களில் எல்லாம் ரகசியமாய் எழும்புகிறானோ அவனை அழிக்கும்படி கர்த்தர் ரகசியமாய் ஆண்டவரே கிரியை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரபா சந்தலா பௌரிகலபா. ஹல்லேலூயா. எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பொல்லாத ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுங்க அப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் கிரியை செய்வீராக. எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீடுகளின் மேல உம்முடைய ரகசிய செயல் இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய கண்கள் பார்க்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை அப்பா. நீங்க கிரியை செய்யுங்கப்பா. நீங்க கிரியை செய்யுங்கப்பா. நீங்க ரகசியமாய் கிரியை செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்வீராக. வருகிற நாட்களிலே கர்த்தர் எங்களுக்காக ரகசியமாய் கிரியை செய்ததை நாங்கள் வெளியரங்கமாய் காண வேண்டுமே, வெளியரங்கமாய் காண வேண்டுமே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக. குடும்பத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆயுதம் வாழ்த்திடாதே என்றுதானே ஸ்தோத்திரம். உனக்கு நீராய் எழும்பும் ஆயுதம் வாழ்த்திடாதே என்றுதானே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெயக்கொடே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெயக்கொடே.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தில் இருந்து நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகளையும் அழித்து போடுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஆமென். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போற காரியம், ஆண்டவரே எங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஒரு சமாதானம் வேண்டும் அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சமாதானம், வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா நம்ம தூங்க முடியாது. எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா சாப்பிட முடியாது இல்லை. எவ்வளோ நல்ல ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு சமாதானம் இல்லைன்னா அந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு நிம்மதியாக இருக்காது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போற காரியம், ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. எங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, சமாதான குறைவு இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆகார குறைவு இருந்தா கூட சமாதானம் இல்லாமல் போயிரும். ஒருவேளை சுகவீனமாய் இருந்தால் சமாதானம் போயிரும் இல்லையா. ஒரு பலவீனம் வந்துட்டா, வியாதி வந்துட்டா, அந்த குடும்பத்துல படுகிற பாடு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். ஒரு அருமையான பெண், சின்ன வயசு, சின்ன குழந்தை, 1.5 வயது குழந்தை வைத்து கொண்டு இருக்கிறான். அவளுடைய தலையில ஒரு சின்ன டியூமர் வந்து அது அப்படி பார்த்தா அப்புறம் கேன்சர் ஆயிடுச்சு. இப்போ கீமோ தெரப்பி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. குழந்தை பார்க்கறதுக்கு வழி இல்லை. வீட்டில் அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம். இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தாங்க. எந்த விதத்திலும் பலவீனத்தினாலேயோ நோயினாலேயோ எங்களுடைய சமாதானம் கெடக்கூடாதப்பா. ஒருவேளை கடன் பிரச்சனை வந்தா, தேவைகள் சந்திக்கப்படாட்டா, வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. தேவைகள் சந்திக்கப்படாம பண பிரச்சனை வந்துருச்சுன்னா, கடன்காரங்க வீட்டுல வந்து நின்னா எப்படி சமாதானமா இருக்க முடியும்? ஒருவாய் சாப்பிட கூட முடியாதே. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க யாராவது இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் இந்த குறைவுகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறா. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களுடைய எல்லைகள் முழுவதும் சமாதானம் என்று சொல்லி இருக்கிறீங்களே கர்த்தாவே. உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் இருக்கும் என்று சொன்னீரப்பா. எங்களுடைய கூடாரத்திலே சமாதானம் இருக்கும், ஒரு குறைவும் இருக்காது என்று சொன்னீங்களே. இப்பொழுதே கர்த்தாவே, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். சண்டை சச்சரவுகள், ஆண்டவரே வாக்குவாதங்கள், பிரிவினை நாவிகள் இப்பொழுதே வெளியேறட்டும் அப்பா. யார் யார் ஆண்டவரே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அடிக்கடி வருகிற சமாதான குறைவுகள் மாறுவதாக ராஜா. எங்களுடைய வீட்டுல சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்கள் வீடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. பொருளாதார குறைவினால சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் அப்பா. அவருடைய தேவைகளை சந்திச்சிருங்க. ஒருவேளை பலவீனத்தினால, ஆண்டவரை வியாதியினால அப்பா சமாதானம் இல்லாமல் என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளித்து கொண்டிருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்க. எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ராஜா. அன்றைக்கு கர்த்தாவே ஆண்டவரை சீஷர்கள் படகுல போகும்போது ஆண்டவரை ஒரு கொந்தளிப்பு வந்ததினால அங்கு சமாதானமே இல்லப்பா. அப்படி ஒருவேளை குடும்பங்களிலே பல விதமான போராட்டங்களினால, பல விதமான தடைகளினால குடும்பம் தத்தளித்து கொண்டிருந்தால், கொந்தளித்து கொண்டிருந்தால், இப்பொழுது உம்முடைய சமாதானம் நதியை போல பாயட்டும் கர்த்தாவே. இவர்கள் வீடுகளுக்குள்ளே, கூடாரத்துக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு குறைவுகளை மாற்றி சமாதானத்தால் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மரணத்தின் கண்ணி என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும், மரணத்தின் பலனளித்து புதிய ஜீவனை ஈந்தார். மரணத்தின் கண்ணி என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும், மரணத்தின் பலனளித்து புதிய ஜீவனை ஈந்தார். அக்கினி சோதனைகள் அலையென மோதிடும், விசுவாச பாதையிலே வெண்ணிலா காப்பீரென்றோ. அக்கினி சோதனைகள் அலையென மோதிடும், விசுவாச பாதையிலே வெண்ணிலா காப்பீரென்றோ. மரணத்தின் கண்ணி என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும், மரணத்தின் பலனளித்து புது ஜீவனை ஈந்தாரே. மரணத்தின் கண்ணி என்னை
விசுவாச பாதையிலே வென்றிட காத்திருந்தோம். அக்கினி சோதனைகள் அலையிட மோதிடினோம். விசுவாச பாதையிலே வென்றிட காத்திருந்தோம். என்னை தேடி வந்தார், எனது கண்ணீர் கண்டார். என்னோடு கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படிப்பட்ட அலைகள் வந்தாலும் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். அன்றைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் இல்லையா? இறையாதே, அமைதலாய் இரு. ஆமென். இன்றைக்கு நம்முடைய எல்லா குடும்பங்களிலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமும் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யாத்திராகமும் 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஆமென். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த வாசஸ்தலத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில, எங்களுடைய வாசஸ்தலங்களில ஏசப்பா எப்படியாவது உம்முடைய மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை இறங்கி வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாமே நடந்துவிடும். ஆமென். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். என்னென்ன காரியங்கள் நமக்கு இல்லை நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்து கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எங்க மூலமாய், எங்கள் பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே நீங்க மகிமைப்படும்படி எங்கள் வாசஸ்தலங்களிலே உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்துல மேகம் இறங்கி வந்தது, வாசஸ்தலங்களில கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது உண்மையானால் இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் குடும்பங்களில அப்பா நீர் மகிமையாய் இறங்கி வருவீராக, மகிமையாய் வெற்றி சிறப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எந்தெந்த இடங்களில வெட்கப்படுத்தப்பட்டோமோ அதே இடங்களில தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்யுங்க ராஜா. பிள்ளைகளை மகிமைப்படுத்துங்க ராஜா. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று அன்னைக்கு மரியாள் சொன்னது போல இன்னைக்கு ஒவ்வொருவரும் சொல்லணுமே அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலே மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ராஜா. ஹல்லேலூயா. அடுத்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது மேகம் எழும்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படுவார்கள் அப்பா. அப்படியே எங்களுடைய கூடாரங்களிலே உம்முடைய வழி நடத்துதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. நீர் எங்களை வழி நடத்துங்க, உம்முடைய பாதையில நடத்துங்க, உம்முடைய கிருபையினால நடத்துங்க. ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த பாதை என்று நீங்க குறித்து வைத்திருக்கிறீங்களே அந்த பாதையில சரியாய் நடத்துங்க அப்பா. நேர் வழியாய் நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் என்னென்ன அற்புதங்களை ஆண்டவரே எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்களோ அந்த அற்புதங்களை, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை நேர்வழியாய் நடத்துவீராக. நேர்வழியாய் நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாடோறும் காட்டுமே. நடக்கும் பாதைகளை நாடோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே,
இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் எங்கள் வீடுகள் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. குடும்பம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே முகங்கள் மாறணுமே. ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே. ஒளிமயமாகணுமே. வாழ்க்கை மாறணுமே. ஒளிமயமாகணுமே. வாழ்க்கை மாறணுமே. ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி கேட்போம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில இறங்கி வாங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்துல இறங்கி வாருங்க. போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே நடக்கும் பாதுகனை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதுகனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.